தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி. பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு. திமுக கூட்டணியில் வெட்டுக்குத்தெல்லாம் நடக்கிறது. செல்லூர் ராஜு விமர்சனம். இனியும் திமுகவின் ஏவல் துறையாக காவல்துறை செயல்படக்கூடாது. நயினார் நாகேந்திரன் பேட்டி. வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. திமுகவை அகற்ற மக்கள் காத்திருக்கின்றனர். அன்புமணி ராமதாஸ் கருத்து. திமுக அரசு மீது மக்கள் மிகுந்த அதிருப்தியில் உள்ளனர். டிடிவி தினகரன் பேச்சு. எங்கள் கட்சியில் விசுவாசத்திற்குத்தான் முதலிடம். பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. முருகனை நம்பி நான் தேர்தல் போர்க்களத்திற்கு வந்துள்ளேன். சீமான் பேட்டி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தேசிய பேரிடர் தணிப்பு நிதியின் கீழ் கேரளாவிற்கு ஒதுக்கப்பட்ட 312 கோடி ரூபாய் நிதியை அம்மாநில அரசு இன்னும் பயன்படுத்தவில்லை. அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். கடந்த பிப்ரவரி 28 முதல் வளைகுடா நாடுகளிலிருந்து சுமார் 3.75 லட்சம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். வெளியுறவு அமைச்சகம் தகவல். திமுக அரசை வீழ்த்த தமிழக மக்கள் தயாராகிவிட்டனர். அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் சூரிய சக்தி உற்பத்தி திறன் 3 ஜிகாவாட்டிலிருந்து 140ஆக அதிகரித்துள்ளது. பிரதமர் மோடி பெருமிதம். ஈரான் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. கோவை நீலகிரியில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.